ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க. இன்றைக்கி நம்ம மண்பானையில் மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியான மெத்தட்ஸில் அதிக அளவில் எந்த பொருளும் சேர்க்காமல் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், எப்போதுமே மீன் வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. செகண்ட் ஒன், மண்பானையில் எந்த ஒரு பொருள் மேக் பண்ணாலும் பக்கத்தில் நின்று கிளறி எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். காரணம் என்னென்னா, பிடிப்புத்தன்மை சீக்கிரம் வரும். இப்போ எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம் இது இருந்தால் இந்த மாதிரி மெத்தட்ஸில் தாளிப்பு தன்மை கொடுக்கலாம். அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு வடவும் போட்டு தாளிக்கும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் 3 மடங்குனா பெரிய வெங்காயம் 1 மடங்கு. அதோட பூண்டை நச்சு ஆட் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. புளியை குறைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்து பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உப்பு போட்டு வதக்கி கொண்டு வந்துடுங்க. உப்பு போட காரணம் என்ன ஸ்டார்டிங்லேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் குறைச்சி எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு வதக்கும்போது நமக்கு ஆயில் அதிக அளவில் தேவைப்படாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் அதிகமாக சேர்க்குறமே குழம்பு டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடுமான்னு கேட்கலாம். ஆனால் ஆயிலில் பட்டு இது வதங்கும் போது குழம்பு டேஸ்ட்டு மாறாதுங்க. அதே மாதிரி புளித்தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் மீன் துண்டங்களை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சும் கொதிக்க வைக்கும்போது நமக்கு அந்த பச்சை வாசங்கிறது 100% சேஞ்ச் ஆகி வந்துடும். டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காரமான மிளகாய்த்தூள். ஸோ நான் 1க்கு 3ன்னு கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி மிளகாய்த்தூள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்து கொண்டு வந்துடுங்க. புளியினுடைய அளவை குறைச்சி தக்காளி பழத்தோடைய அளவை தூக்கி கொண்டு வந்துடுங்க. அப்போ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் எப்போதுமே அரிசி கழுவி எடுத்த தண்ணியில் புளி ஊற போட்டு கரைச்சிட்டு ஆட் பண்ணுறது பழக்கம். இப்போ பாருங்கள், குழம்பு நமக்கு தண்ணியாக இருக்குது, கொதிக்க ஆரம்பித்தாச்சு. எப்போதுமே ஸ்டார்டிங்ஸில் குழம்பு இந்த மெத்தட்ஸில் தாங்க இருக்கும். நமக்கு நல்லா வற்றி கொண்டு வரும்போது அப்போது நமக்கு திக்னஸ் வரும். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ மீன் துண்டம் ஆட் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு கிளறும் போதும் பார்த்திங்கன்னா, அந்த நடுப்பகுதியில் மட்டும் கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு சாத்தி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எந்த பேனில் நம்ம குழம்பு வைக்கிறோமோ அதை எடுத்து அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணி விடணும். அந்த மாதிரி மெத்தட்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா மீன் துண்டங்கள் உடையாது. இறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். அது சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இறக்கக்கூடிய நேரத்தில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி மெத்தட்ஸில் கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அந்த குழம்பு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு தடவை மேக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி திக்னஸையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சு